நாங்க எம்ஐ கம்பெனி மொபைல் ஷோரூம்லேருந்து கால் பண்ணுறேன் சார். உங்களோட இந்த நம்பருக்கு ஆஃபர் வந்திருக்கு 5G மாடல் மொபைலு. இதை பற்றி டீட்டெயில் சொல்லலாங்களா? 1000 ஃபோன் 1500 ம். பணம் கட்டினா மட்டும் போகுது. இதே 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 கேஸ் தான் ஏகப்பட்ட கேஸ் வருது. இதே நாங்கள் எப்பவும் பண்ணல சார். எல்லாருமே இதுக்கு தான் பண்றாங்க. உண்மையான இது பண்றது இல்ல. உங்க கடை நான் பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்கள பிடிங்க சரிங்களா? சரி உங்க கடையை ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்றீங்களா இந்த நம்பருக்கு? வாட்ஸ்அப் பண்ணுறேன். கட் பண்ணிட்டாங்களா லைன்ல இருக்காங்களா? கட் பண்ணிட்டாங்க. ஃப்ராடு கோயில் இதுல. ஹலோ அக்கா சொல்லுங்க சார். வாங்க முடியலன்னா ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே சார். எதுக்கு சார் இப்போ டார்ச்சர் பண்ணுங்கிறீங்கன்னு? நீங்க தானே ஃபோன் வாங்க நான் வெயிட் பண்றேன் சொல்லி சொன்னீங்க. நான் சனிக்கணக்கு சொல்லிட்டேன். நீங்க இது ஏமாத்த கார்டு தான் பண்றீங்க தெரிஞ்சு நான் அன்னைக்கே நான் ரிட்டர்ன் போட்டு விட்டேங்க. ஓ சார், அதுக்கு எதுக்கு கால் பண்ணுறீங்க? ஏலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி கால் வந்துருந்தேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க, புதுசாக எம்ஐ ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்காக உங்களுக்கு நாங்கள் 10 நம்பர் செலக்ட் பண்ணி அதில் உங்கள் நம்பர் செலக்ட் ஆகிக்குது. அதனால உங்களுக்கு 15,000 எம்ஐ ஃபோன் 1500 தரேன்னு சொன்னாங்க. சரி, அவங்க எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்களா, வாங்கலாமா வேண்டாமான்னு சொன்னாங்க. இல்லை அதெல்லாம் வாங்கினதுனால இல்லை ஃப்ராடு, ஏகப்பட்ட ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவனும் ஆர்டர் போட்டாங்க. ஆர்டர் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கால் பண்ணி சொன்னான். அப்படிங்கிற மாதிரி கேட்டான். வந்துருக்கிற என்னடா வந்தது அப்படின்னு. பொருளும் வந்துருச்சுங்க, போஸ்ட் ஆஃபீஸும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கால் பண்ணி சொன்னான். சரி, பொருள் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் சரி அந்த லேடிஸ்க்கு நீ கால் பண்ணி நான் பேசுகிறேன்னு சொல்லி பேசி பார்த்து கண்டுபிடிச்சிட்டுங்க. இவங்க ஏமாத்துறாங்க, ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சுங்க. அப்புறம் ப்ராப்ளம் தெரிஞ்சு வச்சு சரின்ட்டு நாங்கள் இன்னும் பேசி பார்த்தோங்க. அந்த பேசுனதெல்லாம் ரெக்கார்டு பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த ஏடு பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். எதுக்காக இது நாங்கள் போகிறோம்னா, இதே மாதிரியே நாளைக்கு உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி 15,000 போகணும், இது ஏன்னா இந்த மாதிரி நிறைய வந்திருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாராவது கால் பண்ணி இந்த மாதிரி 15,000 போகணும், 1500 ஆஃபர் வந்திருக்கு வாங்கிக்கணும்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் யாரும் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க. ஃபுல்லாக ரெக்கார்டு போட்டிருக்கோம். அவங்க என்னென்னு பேசியிருக்காங்க மொத்தமாக ஒன்று விடாமல் எல்லாம் அப்படியே போய் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அப்புறம் இடையில நான் பேசுகிறேன். ஒரே நிமிஷங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஹலோ ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்க. நாங்கள் எம்ஐ கம்பெனி மொபைல் ஷோரூம்லேருந்து கால் பண்ணுறேன் சார். உங்களோட இந்த நம்பருக்கு ஆஃபர் வந்திருக்கு 5G மாடல் மொபைலு. இதை பற்றி டீட்டெயில் சொல்லலாங்களா? எப்படிங்கக்கா? நாங்கள் புதுசாக ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் சார். ஹெட் ஆஃபீஸ் பெங்களூரு. இப்போ பொங்கலுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம் மொபைல் ஷோரூமு. அதனால ஒரு கஸ்டமருக்கு ஆஃபர் தரலான்னு இருக்கணும் சார். ஜியோ நெட்வொர்க் மூலிமா செலக்ட் பண்ணி தரோம். 10 நம்பரில் ஒரு நம்பர் உங்கள் நம்பர் செலக்ட் ஆனது வாழ்த்துக்கள். 5G மாடல்ஸ் நிறைய வந்திருக்கு. அதில் உங்களுக்கு ரெட்மி 12 6GB ரேமு, 128 மெமரி, 5000 mAh பேட்டரி, 1 இயர் வாரண்டி அந்த மொபைல் கொடுக்க போகிறோம். யூஸ் பண்ணி இதோடைய ஃபீட்பேக் மட்டும் சொல்லுங்கள் சார். ரிவ்யூ எப்படி இருக்குது, டவர் எப்படி கிடைக்குது, நெட்டெல்லாம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு மட்டும் சொல்லுங்கள். ஃபோனுக்கான அமௌண்ட் எதுவும் கட்ட வேண்டியதில்லை. இது உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்பிடுவோம். வரதுக்கு ஒரு வாரம் ஆகும். வர சார்ஜ் மட்டும் கட்டிட்டு வாங்கிக்கலாம். 1500 ஆகும். அது முன்பணம்லாம் கிடையாது, கேஷ் ஆன் டெலிவரி தான். கொண்டு வந்து தராங்களே அவங்ககிட்ட பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இப்போ உங்கள் பேர் அட்ரஸ் சொன்னீங்கன்னா அனுப்பிடுவோம் சார். இது என்னுடைய நம்பர் தான். என் பேர் பிரீத்தி, சேவ் பண்ணிக்கோங்க. எந்த ப்ராப்ளம் கிடையாது. எந்த டவுட் இருந்தாலும் நம்பர் கால் பண்ணுங்க. வாங்கிட்டு போயிருக்க மொபைல் எதுனா கீரல் டேமேஜாக ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் இருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு மாடல் நல்லா இருந்தால் உங்கள் மூலியமா என்ன 2-3 பேருக்கு சொல்லுங்கள் சார். நல்லா இருந்தால் புக் பண்ணுவாங்க இல்லையா ஆஃபரு. ஏன்னா உங்கள் மூலியமா வாங்கினாங்கன்னா 1000 2000 அப்படி கம்மி பண்ணி தந்துவோம் மாடலுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா ஒரு 10 மொபைல் உங்கள் மூலியமா போச்சுன்னா அது பெனிஃபிட் தானே. அதனால ஆஃபர் தரோம் சார், வேற ஒன்றும் இல்லை. எதனால இந்த ஆஃபருங்க? மொபைல் யூஸ் பண்ணுறதுனால ஷோரூம் இப்போ பொங்கலுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறதுனால கொடுக்குறோம் சார் ஆஃபரு. அதனால வேற ஒன்றும் இல்லை. இது 5G மாடல்ஸ் மொபைல்னால நிறைய இருக்கு. இந்த மொபைல் நம்பர் எப்படி கேதர் பண்ணி? அது நெட்ல எடுப்பாங்க சார். வோடஃபோன் நம்பர், ஏர்டெல், ஜி அது மாதிரி ஒரு 10 நம்பர் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம்.
அதெல்லாம் உங்க நம்பர் கொடுக்கணும். இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா தான் வரும் பார்சல், பயப்படாதீங்க. இது யாரும் பிரிக்காத மாதிரி தான் கொடுப்பாங்க. வர சார்ஜ் மட்டும் 1500 வேற எந்த அமௌண்ட்டும் கிடையாது. போஸ்ட்மேன் எக்ஸ்ட்ரா 100 கேட்பாங்க, அவ்வளவுதான். வாங்கிட்டு எனக்கு இதே நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, எப்போ வருங்க மேடம்? 1 வீக் ஆகும் சார், இந்த வீக்ல வந்துடும். ஓகே ஓகே. சரிங்க சார், நான் வாங்கிக்க முடியல. இப்போ உங்க பேர் அட்ரஸ் சொல்லி புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிக்கிறீங்களா? சரி, ஓகே ஓகே. சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. ஓகே சார், எதனா டவுட் அந்த நம்பர் கால் பண்ணுங்க சார். என்னோட பேர் பிரீத்தி. வரதுக்கு ஒரு நாள் நானே கால் பண்ணுறேன். இந்த நம்பர் தவிர்த்து வேறு ஏதாவது நம்பர் யூஸ் பண்ணுறீங்களா? இன்னொரு நம்பர் போட்டுக்கிறீங்களா? சொல்லுங்க. 8344. ஓகே சார், வரதுக்கு ஒரு நாள் நானே கால் பண்ணுறேன் சார். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கே கால் பண்ணுங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து. ஓகே ஓகே ஓகே. அப்படி கால் பண்ணாங்கன்னா எனக்கு வாங்கிட்டு எப்படி இருந்துச்சு ரிவ்யூ மட்டும் சொல்லுங்கள். இது யாரும் பிரிக்காத மாதிரி தான் கொடுப்பாங்க. வர சார்ஜ் 1500 எக்ஸ்ட்ரா ஒரு 100 கேட்பாங்க போஸ்ட்மேன், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே ஓகே. நல்லா இருந்தால் உங்கள் மூலியமாக புக் பண்ணிட்டாங்க சார் நிறையா. ஓகே சார், பாய் சார், வச்சுட்டுங்களா? ஓகே. ரெட்மி என்ன மாடல் சொன்னீங்க? ரெட்மி 12 6GB ரேமு, 128 மெமரி, 5 mAh பேட்டரி, 1 இயர். 13 இருக்குது, 13C இருக்குது, 14 இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு இந்த மாடல் தராங்க, அப்டேட் ஆயிருக்கு. ஓகே ஓகே ஓகே. அது கம்ப்யூட்டர்லேருந்து அங்கேயே இப்போ அனுப்பிடுவாங்க சார். அதனால தான் உங்களுக்கு இந்த மாடல் சொன்னேன். சரிங்களா? சரி, ஓகே ஓகே ஓகே. ஓகே, பாய் சார். அது கேட்டேன், அதெல்லாம் எல்லாம் ஃப்ராடு. அதான். சரியா? இப்போ நீ கால் பண்ணி நீ ஒரு 2-3 போட்டீங்கன்னா ஐயாயிரம் உண்மை யாருன்னு உனக்கே தெரிஞ்சிடும். இப்போ நீங்க 1000 உண்மையை ஒத்துக்குவாங்க. கடை சீட்டுல எப்படி இவ்வளோ ரேட்டுக்கு கொடுக்குறீங்க? எனக்கு தெரியும். நான் எதுவும் போட் பார்க்கலாம், என்ன பண்ணுறது பார்க்கலாம், 1500 தானே பார்க்கலாம் அப்படின்ட்டு. வேற வாய்ப்பே இல்லை. நான் யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோ இருக்கேன் இந்த மாதிரி. நான் அனுப்பின வீடியோலாம் பாரு, ஃபுல்லா இதே வேலை தான். உங்களுக்கு 15,000 போனா 1500 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா அதில் போஸ்ட் தான் வரும். 2 பேருமே கான்ஃபரன்ஸ் கோடு நான் வாயாலே போட்டு வாங்குறேன். ஆமா, இப்போ வேண்டாம், ஃப்ரீ ஆகிட்டு பேசிக்கலாம். சாப்பாடு எத்தனை மணிக்கு? 12 to 1:15. 12 1:15. எனக்கும் 12 to 1:15 தான். நான் போயிட்டு தெரியல, இங்கே வச்சு போயிருந்தேன். 1:15 உள்ளே வருவேன். அப்படியா? டீ டைம் எத்தனை மணிக்கு? டீ டைம் 3:30 மணிக்கு. சரி, 3:30. எனக்கு 3:30 தான் பண்ணுறதா? கூப்பிடு, 5 எனக்கு கூட போட்டு வாங்கிடலாம். இல்லை, அது கூப்பிட்டா கூட ஒரு 3:30 மணிக்கு கூப்பிட்றேன்னு சொல்லி, பிஸியாக இருக்கிறேன்க்கா ஒரு 3:30 மணிக்கு கூப்பிட்றேன்னு சொல்லிடு. நான் அக்காட்ட கேட்டேன், அக்கா இந்த மாதிரி நிறைய ஃப்ராடு தானே இருக்குதுக்கா, ஃப்ராடு தானே இருக்கு, ஃபோன் அனுப்பிச்சுட சொல்லிட்டு பவர் பேங்க்ல அனுப்பிச்சு விடுவாங்க, அதெல்லாம் உண்மையே போயான்னு கேட்டேன். அதெல்லாம் நீ நம்ப வேண்டாங்க, நீங்க போய் பாருங்க. ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு மெமரி போட்டு பேசுறதாமாடா. நான் போட்டு வாங்குறேன்பா. நீ 3:30 மணிக்குள்ள கூப்பிட்டாங்கன்னா நீ என்னங்கிற 3:30 நான் கொஞ்சம் வேலையா இருக்கா, ஒரு 3:30 மணிக்கு நான் கூப்பிட்றேன்க்கா அப்படி இருக்கு வச்சுரு. 3:30 மணிக்கு கூப்பிட்டு அக்கா என் ஃப்ரெண்டு பேசணும்னு சொன்னா அப்படிக்கா அப்படின்னு சொல்லி கான்ஃபரன்ஸ் போடு. அதே கான்ஃபரன்ஸ் போட்டு அப்புறம் சொல்லு, அப்போ நான் பார்த்துக்கிறேன். இப்போ என்ன பேசணும்னு நான் பார்த்துக்கிறேன். சரி, ரொம்ப சார்ஜ் பண்ணுறேன். ஹலோ ஹலோ, சொல்லுங்க அக்கா. இது ஃபோன் அனுப்பிச்சு விடுங்க, நான் தவிர பேசுறேன்க்கா. சொல்லுங்க சார். அக்கா ஒரு 3:30 மணிக்கு போயிட்டுங்களாக்கா? இப்போ கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சுக்கா, கொஞ்சம் வெளியே வந்துட்டேன், பஸ் ஸ்டாண்ட் வரைக்குங்க. 3:30 மணிக்கு இருக்குமா போஸ்ட் ஆஃபீஸு? 3:30 மணிக்கு அது அண்ணாக்கிட்ட கூப்பிட்டு பேசிட்டேங்க. சரி, பரவாயில்ல போங்க, அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3:30 மணிக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே ஓகே ஓகே. சார், பார்சல் 3:30 மணிக்கு சொல்லுங்கக்கா. 3:30 மணிக்கு இருக்குன்னு கேட்பீங்களா? 3:30 மணி வரைக்கும் நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதான்க்கா, அது பார்சல் வாங்க ரிட்டர்ன் போயிருங்களா? இருக்கும் அவங்ககிட்ட சொல்லிடுங்க. இருக்கும், நாளைக்கு கூட இருக்கும். நாளைக்கு கூட இருக்குங்களா? சரி, ஓகே. அமௌண்ட் எப்படிக்கா? அது கேஷ் ஆன் இதாக்கா? கேஷ் ஆன் டெலிவரி? அவங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி தான் அவங்ககிட்ட. இது மொபைல் பிடிக்கல ரிட்டர்ன் போடுறதுக்கு எப்படிக்கா, என்ன ஆப்ஷன்க்கா இருக்கு? அது நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, எதுனா ப்ராப்ளம்னா. அப்படிங்களா? சரிங்களா? ஆமாம், அதெல்லாம் வேண்டாதீங்க சார். நாங்கள் கரெக்டாக இருக்குதா ஸ்கேன் பண்ணும்போது கரெக்டாக செக் பண்ணி தான் வச்சுருக்கோம். இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்திருக்கோம். சரிங்களா? முடிஞ்ச அளவு நீங்கள் ஒரு 3 மணிக்கே வந்து பாருங்கள். நான் எத்தனை மணிக்கு கால் பண்ணிட்டோம்?
அக்கா நீங்கள் நான் சொல்கிறேங்க்கா ஒரு 3 மணிக்கு நானே கூப்பிட்றேங்க. ஓகே. சரிங்கக்கா சரிங்கக்கா சரிங்கக்கா. ஓகே. சரி. நீங்களே கால் பண்ணீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க பாருங்க. உங்களை நம்பி வாங்கினா நல்லா இருக்குது மேடம் சொல்லுவீங்க பாருங்க. ஓகே ஓகே ஓகே. ஓகே. சரிங்க சரி. கார்த்திக் கூப்பியா? கார்த்திக் அப்படியே லைனில் கூப்பிட்றாரு. ஹலோ. கார்த்தி இவர் குழந்தை லைனில் இருக்கா அப்படி? கார்த்திக் என்ன இருக்கா? நான் வீட்டில் இருக்கேன். நீங்கண்ணா? நான் கம்பெனியில். கோவிந்த நம்பர் லக் அடிச்சிருக்காரு 5000 போன வந்துருக்காமா. அதான் பாரு எனக்கு அதிசயமா இருக்குது. அதான் இங்கேயே மச்சம் இருக்கு. பாக்ஸ் வந்துச்சா? பார்சல் வந்துச்சு காட்டூர்ல இருக்கு. இப்போ நம்ம அந்த லேடி கான்ஃபரன்ஸ் போடுறேன். கான்ஃபரன்ஸ் போட்டு நான் அலோன்னு சொல்லுவேன். அலோன்னு சொல்லும்போது நீங்கள் யாரும் அலோன்னு சொல்ல வேண்டாம். சரியா? அலோன்னு சொல்ல வேண்டாம். நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. அப்படியே நான் கான்ஃபரன்ஸ் போட்ட மாதிரி நான் அப்படியே என்னன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சொல்லு. என்ன சொல்லலாம்? நான் திருப்பூர்லேருந்து ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேம்மா. உன் பேர் என்ன? என்ன இந்த மாதிரி பொருள் வந்திருக்காங்க என்னது? நீ போடு நான் பேசுகிறேன் அவர்கிட்ட. சரி 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 சரி. ஓகே. ஒரு நிமிஷம் பேசாமல் இருங்க. கேட்குங்களாக்கா? ஹலோ சொல்லுங்கள் சார். கேட்குங்களாக்கா? கேட்குது சார். வாங்கிட்டீங்களா? அது இப்போ ஒரு 2 நிமிஷம் வரேன்னு சொன்ன அப்படிங்க. சரிங்க சார். வாங்கிட்டு கால் பண்ணுங்க. வரேன்னு சொல்லுவாங்க. இன்னொரு அண்ணா பேசணும்னு சொன்ன அப்படிங்க. சொல்லுங்க சார். இதுன்னு கொடுக்குறதுங்க. ஹலோ. வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க. திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேங்க. என்னங்க புரியல? திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க சார். இல்லை ஏதோ பொருள் வந்திருக்கு என்ன சொன்னீங்களா? அது எப்படி என்னது? இல்லை சார், நாங்கள் புதுசாக இப்போ பொங்கலுக்கு ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். சரிங்க மேடம். ஆஃபீஸ் வந்து பெங்களூரு. சரிங்க. நியூவாக ஓப்பன் பண்ணதுனால குழுக்கள் மேலே ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கோம். 5G நிறைய வந்திருக்கு. 5G மாடல். அதில் ரெட்மி 12 மாடலும் மொபைலும் பவர் பேங்க் கொடுக்குறோம். யூஸ் பண்ணி மாடல் எப்படி இருக்குது ஃபீட்பேக் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் சார். உங்கள் பேருங்க? பிரீத்தி சார். எங்கே பெங்களூருங்களா? ஆமாம் சார், ஹெட் ஆஃபீஸ் பெங்களூர். சரிங்க. போர்லாம் 15,000 போன்னு ரெட்மி 6GB ரேமு, 5000 mAh பேட்டரி, 1 இயர் வாரண்டியோட கொடுப்பாங்க. யூஸ் பண்ணி நல்லா இருந்தால் உங்கள் மூலிமா 2-3 பேர் புக் பண்ணிட்டாங்க சார். ஆஃபர் வந்துருக்குன்னு சொன்னேன் சார். இல்லைங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறைய வந்திருக்கு எங்கள் ஸ்டேஷனில். அது நிறைய பேர் ஸ்கேம் நடக்குது சார். இல்லைன்னு சொல்லலை, அந்த மாதிரிலாம் வராது. புதுசாக ஓப்பன் பண்ணதாலும் கொடுக்குறோம். இப்போ நிறைய போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பொருள் இருந்தால் பார்சல் வரும், இல்லைன்னா வராது. சரிங்களா? இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அனுப்பிட்டாங்க. பார்த்தீங்கன்னா மொத்தம் 657 கேஸ் வந்துருக்குங்க இந்த மாதிரி. இது எல்லாமே இதே போஸ்ட் ஆஃபீஸ் இது கொரியர்லேயே வரணும். போஸ்ட் ஆஃபீஸ் அனுப்புறீங்க. இதுல அனுப்பி கொரியர்ல வர்றது இல்லையா? போஸ்ட் ஆஃபீஸ் இந்த 657 கேஸுமே போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் வந்திருக்கு. ஆனா அமௌண்ட் கட்டி பணத்தை வாங்கினா பொருள் ரிட்டர்ன் பண்ண முடியல. அப்போ போகணும்னு சொல்லி வரீங்க. வாங்கிட்டு இருக்கு மொபைல் எதுனா கீரல் டேமேஜ் ஆகுனா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கு. ஒன் டே யூஸ் பண்ணிட்டு கூட ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அது மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை வாங்கினதுக்கு அப்புறம் கால் பண்ண காலே போகமானுக்குதாம்மா? அப்படியெல்லாம் கிடையாது. நான் லைன்ல கூட வெயிட் பண்றேன். வாங்கிட்டீங்க அங்கே கூட செக் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்க போலீஸ் ஸ்டேஷன் சொன்னீங்க இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து திருப்பி சொல்லுங்க. பெங்களூர் எந்த கடைங்க உங்களுக்கு? இல்லைங்க சார், மகாதேவபுரம் ஒயிட் ஃபீல்ட் மார்க்கெட் சிட்டி மகாதேவபுரம். இல்லை ரெட்மி ஷோரூம் வந்து பார்சல் வந்துருச்சுன்னு சொன்னீங்களா? ஆமாம் சார். இப்போ கடை வேற கடை சொல்றீங்க? ரெட்மி தான் சார். எம்ஐ ரெட்மி. ரெட்மி தான். நாங்கள் ரெட்மி ஷோரூம் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கடை வேற மாதிரி சொல்கிறீங்க. என்ன கடை சொன்னோம்? எம்ஐ ரெட்மி தான் சொல்கிறோம். வேற என்ன கடை? எதுவுமே சொல்லலையே. இல்லை 2 நாளைக்கு வேற ஒயிட் ஃபீல்ட் ரோடு மகாதேவபுரம் அட்ரஸ் சொன்னேன். இல்லை மேடம், நாங்கள் ரெட்மி ஷோரூம் வந்து பேசுகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் வந்துருக்குன்னு சொன்னீங்களா? ஸோ ரெட்மி ஷோரூம்னு சொல்லிட்டு இப்போ கடை வேற கடை சொல்கிறீங்க.
எந்த கடை சொன்னேன்? நான் வேற கடை சொல்லவே இல்லையா? அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க சொன்னேன். நான் என்ன கடை சொன்னேன்? இல்லை 2 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணீங்களே இவருக்கு. ஆமாம் சார். கால் பண்ணும்போது என்ன சொன்னீங்க? நீங்கள் உங்கள் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னீங்க இல்லையா, அங்கே கொண்டு வந்து பிரிக்க சொல்லுங்கள். மேடம் இந்த மாதிரி கேஸ் நாங்கள் ஏகப்பட்ட கேஸ் பார்த்துட்டீங்க. ஒரு கேஸ் 2 கேஸ் இல்லைங்க. பார்க்க சொல்லுங்கள், என்ன சொல்கிறாங்க? பிரிச்சு பார்க்கனா அமௌண்ட் கட்டாமல் பிரிச்சு பார்க்க முடியுங்களா? இப்போ பார்க்கல. அது எங்களுக்கு ஓகே சார், பிரித்து பார்த்துக்கலாம். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, ரூல்ஸ் இல்லை. அதனால தான் மேலே மட்டும் அதனாலதான் பிரிச்சு பார்க்க சொல்றீங்க. நான் லைன்ல கூட வெயிட் பண்றேன், அங்கே கூட வாங்கிக்கிறீங்க, கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொடுப்போங்க சார் போலீஸ்ல இருந்து. இல்ல பிரிச்சு பார்க்க அமௌண்ட் கட்டாம பிரிச்சு பார்க்க முடியாதனாலதான் பிரிச்சு பார்க்க சொல்றீங்க சார். அதுதான் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கிடைச்சு, ஏன்னா அவ்வளவு தூரத்துல இருந்து வருது இல்லையா பார்த்துல, அதனால பிரிக்காத மாதிரி என்னதான் உங்களுக்கு அதனாலதான் அந்த மாதிரி அனுப்புறாங்க. இந்த மாதிரி ஸ்கேமுக்காக ஏகப்பட்ட காலம் வருது மேடம். ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லைங்க, அதே சேம் இதே ரீசன் தான், வேற எதுவுமே வரதில்ல. உங்களுக்கு ஒரு ரெட்மி போன் ஆஃபர் வந்துருங்க, 15,000 போன் 1,500 பணம் கட்டினா மட்டும் போகுது. இதே கேஸ் தான் ஏகப்பட்ட கேஸ் வருது. இதே நாங்க எப்பவும் பண்ணல சார். ஆனா அது எப்படி சேம் இதே எல்லாம் நானும் யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோ வருது. எப்படின்னா கம்ப்ளைண்ட் எல்லாம் யாரும் வச்சு கேட்கல, எல்லா யூடியூப்ல இதே தான் வருது. 10 நம்பர் உங்க நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, செலக்ட் பண்ணி உங்களுக்கு 15,000 போன் 1,500 ஆஃபர் வரேன். இதே வருது. நான் ஏகப்பட்ட கேஸ் நான் பார்த்துட்டேன், 1 இல்லை 2 இல்லை. அதான் நீங்களே போய்க்கிறீங்கன்னு சொன்னேன். நீங்களே கூட போய்க்கிறீங்க சார், இல்லை அவரே கொண்டு வந்து சொல்லுங்க. காசுலாம் பிரிச்சு அதுல ஒன்றும் இல்லைன்னா இருக்கிறதுனால தான் அனுப்பியிருக்கோம், இல்லாம நாங்க எதுக்கு ஃபோன் இல்லைன்னா என்ன வரல? ஃபோன் அது மொபைல் ஃபோன் இல்லைன்னா என்ன வரல? மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ப்ளூ கலர் மொபைல் ஸ்கேன் பண்ணும்போது கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணும்போது நான் பார்த்துட்டு தான் அனுப்பிச்சிருக்கீங்களா? அந்த ஃபோன் இல்லைன்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க. யாராவது 15,000 போன 1,500 யாரு வருவா சொல்லுங்க? இல்லை 15,000 போன 1,500 யாரு வருவாங்க இந்த ஊர்ல? அது குழுக்கள் மேலே ஒரு நம்பர் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது இல்லை, ஏமாத்துறவங்க எல்லாருமே இதுதான் சொல்றாங்க. ஏமாத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? பேக் பண்ணது நீங்களா பண்ணீங்க? ஆமா, பேக் பண்ற நீங்க, ஏமாத்து எல்லாம் நீங்க தானே. இதே மாதிரி தான், இதே கேஸ் தானே வருது. கொஞ்சம் கூட மாறுது, ஒரே மாதிரி தான் பேசுறாங்க. எப்படி 10 நம்பர் எடுத்துங்க, 10 நம்பர் உங்க நம்பர் செலக்ட் ஆயிடுது, அதுல வந்து 15,000 போன ஆஃபரு உங்களுக்கு 1,500, இதே கேஸ் தான். இதெல்லாம் எப்படி உண்மை எது உண்மைன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அது மாதிரிலாம் வராது. எப்படி வராது? உண்மையா வர்றது யாரும் நம்ப மாட்டேன்றாங்க சார், இந்த மாதிரி பண்றதுனால. எல்லாருமே இதுதான் பண்றாங்க, உண்மையான இது பண்றது இல்ல. அவங்கள புரியுங்க சரிங்களா? உங்க கடையோ ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்றீங்களா இந்த நம்பருக்கு? வாட்ஸ்அப் பண்றேன். அப்போ வாட்ஸ்அப் பண்ணுங்க, கடை டீட்டெயிலு, மொத்த டீட்டெயில், அட்ரஸ், ஒரு கடையில் யாரும் வேலை செய்யற எல்லா பேரோட போன் நம்பரோட அனுப்புங்க. இப்போ உடனே அனுப்புறீங்க சரிங்களா? நீங்க அனுப்புங்க, நம்ம பார்சல் வாங்குறோம். அனுப்புறீங்களா இல்லையா? ஹலோ, கோயில கட் பண்ணிட்டாங்களா, லைன்ல இருக்காங்களா? கட் பண்ணிட்டாங்க. ராடு கோயில் இதுல யூடியூப் சர்ச் பண்ணி பாரு, எல்லாமே இதே மாதிரி தான் வரும். அடே எனக்கு சந்தேகம் தான். சரி எதுக்கு போட்டு பாரு, வருதே வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நானும் போட்டேன். சரி பாக்கலாம் அப்படின்ட்டு போஸ்ட் ஆபீஸ்ல யார்கிட்டையும் சொல்லல. திடீர்னு வந்து 1,500 போன 1,500 நானும் 3 நாள் பாத்துருக்கிறேன். எப்ப கொடுப்பானுங்க? நான் வேற யூடியூப்ல சர்ச் பண்ணலையே. இல்ல யூடியூப்ல நான் இப்போ வீடியோ அனுப்பலாம், ஃபுல்லாம இதே வீடியோ தான். 15,000 10 நம்பர் செலக்ட் பண்றேங்க, அதுல வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிக்குது 1,500 கட்டின மட்டும் போகுது. நான் நேத்து அந்த வீடியோ பார்த்தேன், நிறைய ஒரு யூடியூப் பார்த்துட்டு நீ எனக்கு கூப்பிட்டு கேக்குற. இப்ப மறுபடியும் அந்த புள்ள ரிட்டர்ன் கூப்பிடுது, எனக்கு கூப்பிடுதா? அட்டெண்ட் பண்ணு. இல்ல இதாது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறாரு. சரி, வாட்ஸ்அப் பண்ணுதான் பாரு கடைய. வாட்ஸ்அப் அது இது வாட்ஸ்அப் நம்பர் இல்லடா. இது வாட்ஸ்அப் நம்பரே இல்ல. இது நான் நேத்தே ஃபோன் பண்ணி பாத்தியா, அப்பவே ஃபுல் டீட்டெயில் நான் எடுத்துட்டேன், அது என்ன இது அப்படின்ட்டு.
சரி அது வோடாஃபோன் சிம்மு வோடாஃபோன் சிம்மு தான். ஆனா இது இது இல்ல, வாட்ஸ்அப் இல்ல. ஒன்னே இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போல இருக்கு இந்த சிம்ம. மாப்பி மாப்பி யோ பேச வேண்டியதானே, ஏதோ தூங்கிட்டியா? இல்ல நான் கேட்டிருந்தேன். அந்த வாக்கி டாக்கி சவுண்ட் கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட் கரெக்டா இருந்தா நல்லா இருந்திருக்கும். சவுண்டு அவ்வளவுதான் வருது செல்லுல, ஃபுல் சவுண்ட் வச்சுட்டேன். அந்த ஓரளவு லைட்டா கேட்டா போதும், டவுட்டுக்கு ஓரளவுக்கு ஒரு சவுண்ட் வந்தா போதும். மறுபடியும் அதை கூப்பிடுறான். அப்படியே லைன்ல இரு. பரவாயில்ல, சூப்பரா பேசுறது போலீஸ் மாதிரியே. ஏமா இல்ல நான் நீ மட்டும் பேசு, நாங்க ரெண்டும் லைன்ல இல்ல. நீ மட்டும் அந்த பொம்பளை நீங்க அப்படியே லைன்ல இரு. ஹலோ ஹலோ சொல்லுங்க மேடம். ஹலோ குழந்தை, இது கான்ஃபரன்ஸ் போற பார்த்து கட் பண்ணுதுடா. சரி நான் கட் பண்றேன். கட் பண்ணிட்டு என்ன பேசும் ரெக்கார்ட் எடுத்து அனுப்பு, பேசிட்டு. சரி. அப்படியே பேசணும். இந்த மாதிரி யாரும் ஏமாத்தி பொழைக்காதீங்கக்கா, சொந்தமா உழைச்சு சம்பாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு வச்சு. சரியா? திட்டுறதுக்கு நம்ம ஆளு, நம்மளுக்கு லேடிஸ் மாத்த ஜென்ஸ் கூட பேசி விட்டுருவேன். லேடிஸ் ஊர்ல இருந்தா ரெண்டு மூணு இல்ல லேடிஸ் ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி ஜென்ஸ்ல யாரும் இந்த மாதிரி இது கால் வந்து சொல்ல மாட்டாங்க. லேடிஸ் தான் இந்த மாதிரி போன ஆஃபர் வந்துருக்குங்க. இன்னொரு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஏடிஎம் கார்டு கோட் நம்பர் சொல்லிட்டு ஒருத்தர் ஹிந்திக்காரத்தை கூப்பிட்டான்டா. சொல்லுங்க சார், 3 நம்பர் சொல்லுங்க சார், கடைசி 4 நம்பர் சொல்லுங்க சார். இல்ல அதெல்லாம் போட்டு கலாய்ச்சி விடு. ஒரு 10 நிமிஷம் காமனா கலாய்ச்சுட்டு கடைசியில திட்டி விட்டுறாங்க. ஏடிஎம் கார்டு 1 2 தலையில சொல்லி விட்டேன். 1 2 10 வரைக்கும் 98 76 54 32 10 அந்த நம்பர் 14 நம்பர் சார். 10 நம்பர் தான் சார் வருது, 14 நம்பர் இருக்குங்க சார், சொல்லுங்க சார் அப்படின்ட்டு இருக்கான் அவன். சரிடா அப்படின்ட்டு சரி அப்படி இருக்கிறோம். சொல்லுங்கக்கா. சார் வாட்ஸ்அப்ல மெயில் ஐடி சொல்லுங்க, சென்ட் பண்றாங்களா அட்ரஸ்? இல்ல நார்மல் மெசேஜ் பண்றாங்க வாட்ஸ்அப் நம்பர்ல? இது நார்மல் மெசேஜ் பண்ணிடுறீங்களா? இருங்க, அப்புறம் அண்ணன் பேசுற அப்படி இருங்க, நான் அங்கதான் இருக்குங்க. இருங்க பண்ணி விட்டுறேன், செக் பண்ணிட்டு சொல்லுங்க. புரியலங்க. கேட்டீங்களா? கேட்ட ஒரு மொபைல் கடை வச்சிருக்காங்களா, ஷோரூம் வச்சிருக்காங்க, வாட்ஸ்அப் இல்லையா? அதான் பாரு எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு. நார்மல் மெசேஜ் போட்டோல அனுப்ப முடியாது, அதுல எப்படி அனுப்புவாங்க கடை போட்டோல? இல்ல மெசேஜ் அனுப்புறாங்க. இல்ல இமெயில் ஐடி யாரும் கொடுக்காத. மெயில் ஐடி யாரும் கொடுக்கல. கேட்டா இது பண்ணி அது நார்மல் மெசேஜ் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். பண்ணுச்சுன்னா அப்படியாரு நார்மல் மெசேஜ் இன்னும் வரல. அது எங்க அண்ணா கிட்ட கொடுக்க சொன்னா பேச மாட்டேங்குது. நார்மலா மெசேஜ் அட்ரஸ் நம்ம என்ன அட்ரஸ் வேணும் போட்டு அனுப்பலாம். இதைத்தான் அது நமக்கு தெரியவா போகுது. அதான் பாரு, எவ்வளவு டைம் கால் பண்ணிக்கின்னு பாரு. அனுப்பிச்சிடுறோம் பாரு. மெசேஜ் பண்ணுச்சு நார்மல் மெசேஜ். மெசேஜ் இன்னும் வரல, ஒன்றும் வரல. இல்லைன்னா வீடியோ கால் பண்ண சார், கடையில் நின்றுட்டு ஷோரூம் கடையில் நின்றுட்டு வீடியோ கால் பண்ணுங்கக்கா. கடையில் வந்துட்டு நாங்கள் அப்போ கடையில் இருக்கீங்க பார்க்குறோம். அது பாரு, இவ்வளோ பெரிய ஷோரூமு நம்பர் தேர்ந்தெடுத்து 1500 பொருள் தராங்க. ஆனால் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டேன். நார்மலி வீடியோ கால் பண்ண நினைக்கிறேன்டா. பண்ணல. இல்லைன்னா கடையில் வேலை செய்வாங்களாக்கா, அவங்க சைட்லேருந்து எங்களுக்கு கடையிலேருந்து வீடியோ கால் பண்ணுங்க. அப்படி சார் கூப்பிட்றாரு, ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்றாரு சாயந்தரம், நீங்கள் வீடியோ கால் பண்ணுங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நீங்கள். அட்ரஸ் வந்துருச்சு. என்ன அட்ரஸ் போட்டிருக்கு? அவர் என்ன சார்
சரி அது அப்படியே டெலீட் பண்ணல. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பு. நம்பர் வந்து 14 ஃபோனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி, ம். ஒயிட்ஃபீல்ட் ரோடு, மகாதேவபுரம், பெங்களூர். அதாவது நம்ம அட்ரஸ் நாம கூட அதை எழுதி அனுப்பலாம். இந்த மாதிரி பல்லடா, குறுக்கு சந்து, துபாய், பஸ் ஸ்டாண்டு, அதை எழுதி அனுப்ப என்ன வேணும் அனுப்பலாமா? அது அட்ரஸ் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுல்ல. அதான். நீ ஃபோன் பண்ணிச்சுன்னா கடையில் வீடியோ கால், சார் வீடியோ கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க மேடம். ம். நீ மொபைல் கடையிலேருந்து நீ கடையில் தானே இருக்கீங்க, வீடியோ கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப் இல்லைன்னா பெரிய கடை தானேங்க, வேலை செய்ய ஆளுக்கு மொபைல் இருக்குங்களா, அது வந்து கன்ஃபார்ம் பண்ணி சார் கன்ஃபார்ம் பண்ண சொன்னார், இல்லைன்னா ஈவினிங் கால் பண்ணுறேன்னாருங்க. ம். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லைன்னா சாரே உங்களுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி. ம். கூப்பிட மாட்டாங்க. வாட்ஸ்அப்பில் இவ்வளோ பெரிய கடையில் வாட்ஸ்அப் இல்லைங்க அந்த ஆள் பண்ணுறது ஃப்ராடு. நாம் கெட்ட வார்த்தை பேசிட்டு கட் பண்ணியிருக்கேன். அவன் பேசணுங்காடி நம்ம கட் பண்ணா சந்தேகம் வந்துட்டு இப்படியெல்லாம் சமாளிக்கணுமா கொஞ்சம் சமாளிக்குது. சரியான பாடு. இந்த மாதிரி ஏகப்பட்டவே ஃப்ராட் பண்றானுங்க. ஒரு நாள் ரெண்டு ஃபுல்லா இதான். எப்படின்னா 10 நம்பர் செலக்ட் பண்ணுங்க, அது உங்க நம்பர் செலக்ட் ஆகிக்குது, உங்களுக்கு வந்து ஒரு போன் ஆஃபர் விட்டுருக்காங்க, 1500 மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், போஸ்ட் ஆஃபீஸ் வந்துட்டு ஒரு இதில் இப்படி தான் வீடியோ கேட்டுட்டு இருந்தேன். போஸ்ட் ஆஃபீஸ்காரனும் வந்துட்டு பார்த்துட்டு அவனை கொடுக்கலையே வேணான்ட்டு, இந்த மாதிரி நிறைய வந்துருக்குங்க ஃப்ராடு, நீங்கள் வாங்கான்னு சொல்லி போஸ்ட்மேனே சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிட்டாரு. அவரே கொடுக்கல. இல்ல எங்க ஒரு கூட்டம் வந்து காட்டு இருக்கு, அவரும் ஆயிட்டு சொன்னா அப்படி நிறைய வருதுன்னு சொன்னாரு. அதனால வேண்டாம், கூப்பிட்டா பேசிட்டு இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணான்னு சொல்லி எதுவும் சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுரு. உங்க நம்பர் அவர் ஸ்டேஷன் கொடுத்துருக்குங்க, நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா நாங்க கூப்பிட்டு சொல்லிடுவேன். தம்பி வந்து துபாயில வந்து சைபர் கிரைம்ல டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற. அப்படி உங்க மொபைல் நம்பர் அவருக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கேன், ட்ரேஸ் பண்ணாரு உங்களுக்கு பிடிச்சிருவாரு, ஸ்டேஷன்லயும் கொடுத்துருக்கேன். இதோட நிறுத்தி அதான் என்னை மட்டும் இல்லைங்க, இது யாரையும் வந்து இந்த மாதிரி ஏமாத்துறவாள் வச்சுக்காதீங்க, இதோட நிறுத்திக்கங்க. சைபர் கிரைம்ல இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அப்புறம் இது பண்ணிடுவாங்க. ஒரு டைம் விடலாம், அப்புறம் மறுபடியும் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லதுக்கு இல்லை. நம்ம ஊர்ல ஒரு மாப்பிள்ள அங்க துபாயில தான் இருக்கான், சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் தான் வேலை செய்யறான். எங்க வளைவாட் பையனா? அதான் கற்பனை இருக்காங்க. ஆமா, எந்த கற்பனை? மேரேஜ் பண்ணிருக்காங்கல்ல, அந்த 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 அத்தை, அந்த அத்தையோட தம்பி. சரி கிரைம்ல தான் இருக்காங்களா? சரி விடு, பார்த்துக்கலாம், என்ன பண்ணி போறாங்க. நான் பாறேன், நான் அட்ரஸே கொடுத்தேன். இல்ல இந்த மாதிரி உனக்கு கார்த்திக் 2 பேருக்கு தான் ஃபோன் பண்ணுங்க. சரி நான் வராதுமா, அதனால வீட்டுல கூட அதுன்னு சொல்லடா. இல்லைன்னா கால் பண்ணாங்கன்னா சார் வந்து அங்க பெங்களூர் போலீஸ் கால் பண்ணி அந்த மாதிரி அந்த அட்ரஸ் டீட்டெயில் பார்க்க சொல்லியிருக்காங்க, அப்படி பார்த்துட்டு அது கரெக்டா இல்லைன்னா கால் பண்றேன்னு சொன்னாங்க. உங்க நம்பரும் கொடுத்துருக்குற ட்ரேஸ் பண்றேன்னு சொன்னாங்க. சொல்லிவிடு, பயம் இருக்கு, அப்பதான் நாளைக்கு அடுத்து ஏமாற்ற மாட்டாங்க. ஏன்னா இந்த பயம் வந்துச்சுன்னா ஒரு பயம் உள்ள வரணும், அப்பதான் வந்து மத்தவங்க யாரும் ஏமாத்தான்னு தோணாது. இந்த வாய்ஸ் வச்சு வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியாதா? வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற, பார்க்கலாம், எடிட் பண்ணி பார்க்கலாம். நானும் ரெக்கார்ட் போட்டிருக்கேன், ரெக்கார்ட்லாம் அனுப்பி விட்டேன், எனக்கு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா நாளைக்கு அனுப்பிடுறேன். நாளைக்கு இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகுங்களா? ஆமா. எனக்குலாம் வரதே இல்லை, நான் 2-3 டைம் வந்து தண்ணி பிடிச்சி காய்ச்சி விட்டேன். அது வந்து எதுவுமே வரதே இல்லை எனக்கு. அந்த இந்திக்காரனும் பண்றது இல்லைப்பா, அவனும் பண்ணிட்டுப்பா ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்க, அது சொல்லுங்க, இது சொல்லுங்க. ஏமாந்தவங்க தான் வாங்கிக்குவாங்க. ஒன்றும் என்ன 1500 ஆசையிடலாம், எல்லாம் ஆசை தான், பேராசை. 15000 போன 1500 தரான்ட்டு வாங்கிக்குவாங்க. செக் பண்றேன், எப்ப இந்த ரேட்டு கொடுப்பானுங்க இவனுங்க. ஆனா சத்தியமா எனக்கு தெரியல, எனக்கு வராதுன்னு தெரியும். ஆனா அட்ரஸே போஸ்ட் மூலியமா நான் நம்பவே இல்லை. இல்லை சித்தமா அப்படித்தா. சாம்சங் 15000 போன் வந்து இதே 1400. அப்போ வந்து இந்த எந்திரம்ல வித்துட்டு இருப்பாங்க.
இந்த சக்கரம் எந்திரா அது தகுதெல்லாம் வித்துட்டுப்பாங்க. நடிச்சுப்பாங்கண்ணே. கோவாஸ்வாக்கு அதான் கம்பெனி வச்சிருக்காரு. அவர் தான் இந்த மாதிரி இப்போ 15,000 சாம்சங் போன் உங்களுக்கு ஆஃபர் வந்திருக்குங்க 1400 என்னமோ சொன்னாங்க. எல்லாம் கொடுத்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்துச்சு. எல்லாம் வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சாமி போட்டா தகுடு எந்திரா அது வந்திருக்குது. அப்ப கால் பண்ணா காலும் போகல அவங்களுக்கு. அவ்வளவுதான். நம்ம அந்த அம்மா சொல்லிச்சு பார்த்தியா, பார்சல் வந்துச்சு எனக்கு கால் பண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சுல. பார்சல் வாங்கினதுக்கு நீ கால் பண்ணி சொன்னீங்கன்னா அந்த நம்பர் பிளாக் பண்ணி அந்த நம்பரை சிம் யூஸ் ஆகாது, அக்கறை ஓட்டுருவாங்க. அது வரைக்கும் வந்து நம்பர் ஆன்ல வச்சிருப்பாங்க. பொருளும் கைக்கு வந்துச்சுன்னா சிம்ம கழட்டி அக்கறை வீசிடுவாங்க. கூட்டு பாக்குறேன். கூட்டு பார்த்துட்டு திட்டி விட்டுட்டு நீ ப்ராடும் கண்டுபிடிச்சிட்டாங்கக்கா எல்லா டீட்டெயில் கண்டுபிடிச்சாச்சு, நீங்க ப்ராடு தான்ட்டு இனிமேல் ஏமாத்திரம் வச்சுக்காதீங்க. சார்கிட்ட நம்பர் கொடுத்துருக்குறேன், நீ கூப்பிடுவாரு என்னன்னு தெரியல, அப்ப அவரு பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. நீ பார்த்து இருந்துக்குங்கக்கா, அடுத்தவங்களா ஏமாத்தாதீங்க, திருந்தி வாழுங்க, நல்லா உழைச்சு வாழுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு. கார்த்தி லைன்ல இருக்கானா? கார்த்தி கட் பண்ணிட்டா அப்படியா? திருந்தி வாழுங்கக்கா நான் சொல்றேன் சாரு கிட்ட, பார்த்து இருந்துக்க அப்படின்னு சொல்லி. சரி ஓகே. ஆனா நீங்க ப்ராடுன்னு அது என்ன சொன்னாலும் சொல்லிடு, நீங்க ப்ராடுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கக்கா, எல்லா டீட்டெயில் கண்டுபிடிச்சு போட்டு பார்த்து நீங்க ப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு, இனியாவது ஒழுங்கா வாழுங்க. அப்புறம் மறுபடியும் நாளைக்கு இது பண்ணா என்கொயரிக்கு வரனாங்க, நம்பர் கண்டுபிடிச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சு என்கொயரிக்கு வரனாங்க, பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ஏதாவது ரெக்கார்டு வந்து அனுப்பி விடு, போட்டு விட்டுரும். சரி சரி வச்சுறேன். கேக்குங்களாக்கா? கேக்குது சொல்லுங்க. அது எங்க அண்ணா தான்க்கா அது பேசுனது, அவர் ஸ்டேஷன் இருக்கா அப்படி. சரி இருக்கட்டும் சார், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா வாங்குங்க. நாங்க அனுப்புறது உண்மையா தான் அனுப்பணும், மற்றவங்க அனுப்புறது வச்சு நீங்க என்ன கேக்குறீங்க? ஆமாக்கா, அவர் வேற யூடியூப்ல நிறைய பேர், நான் ஆரம்பத்துல கூட அதானே கேட்டேன், இந்த மாதிரி சரி இல்லன்னு சொல்ல ஃப்ராட் தான் நிறைய நடக்குது. இது எங்க ஊர்ல நானே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், எங்க ஊர்ல 2 பசங்க வாங்கியிருக்காங்க போன்னு சொல்லிட்டு வந்து பவர் பேங்க் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க யூடியூப்ல. அதனால நான் 3 மணிக்கு டைம் கேட்டேங்க, போஸ்ட் ஆஃபீஸ் நான் போறதா வேண்டாமான்னு. அவர் வேற போஸ்ட்மேன் கூப்பிட்டாரு. அங்க கூட புக் பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துல கூட போலீஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் கனெக்ட் பண்றேன், பேசுறீங்களா? எங்கேங்கக்கா புக் பண்ணாங்க இல்லையா, அங்கே செக் பண்ணி தான் போங்க சார். இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு, அங்கேயும் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, மேடம் கால் பண்ணுறேன், பேசுறீங்களான்னு கேட்டேன். சரிங்க. கனெக்ட் பண்ணிட்டுங்களா? ஓகே. குழந்தை அது என்னமோ சொல்லுது குழந்தை, எங்க டிபார்ட்மெண்ட்ல ஆள் இருக்காங்க, வேணா கான்ஃபரன்ஸ் போற பேசுங்கன்னு கேட்டங்காட்டி கட் பண்ணிச்சுற. உனக்கு கான்ஃபரன்ஸ் போட கிடைக்கு நான் கூப்பிட்டேன். இந்த மாதிரி அண்ணா தாங்க ஸ்டேஷன் இருக்கு அப்படி, நம்பிக்கை இல்லைங்க, நான் காலையில உங்கள்கிட்ட கேட்டேன். அப்படியே லைன்ல இருந்து அப்படி ரெக்கார்டு அனுப்பிச்சுடுறேன். இது வரைக்கும் ரெக்கார்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரின்ட்டு நாங்கள் போஸ்ட்மேன் கால் பண்ணி கேட்கலான்ட்டு போஸ்ட்மேன் கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நிறைய வருது தம்பி, ஃபுல்லாக ஃப்ராடு தான் பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்தால் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாருங்க. அவரோட பேசின ரெக்கார்டு நாங்கள் இதை ஆட் பண்ணுறோம், நீங்கள் கேளுங்க. ஓப்பனாக சொல்லி விட்டுருங்க. சொல்லிட்டுங்க, என்ன போஸ்ட்மேன் ஆஃபீஸ் என்ன போலிங் சொல்லி பசங்கிட்ட கூட்டு சொல்லி நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்களா, அண்ணா நாங்க என்ன பார்த்து ரிட்டர்ன் போறேன்னு சொல்லவே இல்லைங்க அவங்க கிட்ட. என்ன எத்தனை நாள் கூப்பிடுவாங்களோ கூப்பிட்டு அப்படின்ட்டு. சரிங்க. அவங்க சரி கூப்பிட்டே இருக்காங்க, நீங்க வாங்க ஓபன் பண்ணி பாருங்க, ஓபன் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கன்னுக்குறாங்க. அதெல்லாம் சும்மாங்க, நீங்க வாங்கிட்டாலோ ஓபன் பண்ணினாலோ அது உங்க தலைச்சமை ஆகி போகும்ல. ஆமா, அது உண்மைதான். வந்து அவங்க வந்து அதாவது வியாபாரம் பண்ற தந்திரம் அதெல்லாம் உண்மைதான் ஆச்சுங்களா. ஒண்ணு முதல்ல வந்து இங்க வந்த பொருளுக்கு நாங்க கையெழுத்து பணம் வாங்காம கொடுக்க மாட்டோம்.
ஒண்ணு. அப்போ ரெண்டாவது நீங்க வாங்கி ஓபன் பண்ணி அதுல டூப்ளிகேட் நல்லதுங்கிறது ரெண்டாவது விஷயம். கையெழுத்து போட்டு பணத்தை கொடுத்துட்டு உங்க கையில கொடுத்துட்டாலே எங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. இந்த விஷயம் நடந்ததுனாலே அவனுக்கு பணம் போய் சேர்ந்துடும். உங்களுக்கு வந்து அந்த அட்ரஸ் எங்க இருந்து வரும்னு உங்களுக்கு தெரியுமா? அது பெங்களூர்ல இருந்து வந்துருக்குங்களா இல்ல வேற? அது எங்க எருவ ஷாப்பிங்னு போட்டிருந்ததுங்க, நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஷாப்பிங் வேர்ல்டு அப்படின்ட்டு. அதனால அது எல்லாமே கொஞ்சம் ஏமாத்து வேலைக்கு இருக்கத்தான் செய்யும். போன் பண்ணி எங்கிட்ட சொன்ன போது ஒரு அட்ரஸ் சொன்னாங்கண்ணா. சரிங்க. அப்ப ரெண்டாவது வந்து பசங்களாம் கூட்டு கேட்டா நீங்க அட்ரஸ் சென்ட் பண்ணி சொன்னாங்க. நீங்க சொன்ன அட்ரஸ் இப்ப அவங்க சொல்ற அட்ரஸ் வேற மாதிரி இருக்கு. சரி சரிங்க. போன் வேறையா இருந்தாலும் இருக்கும். அதான் அட்ரஸ் வேறையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோரூம் இருந்து கூப்பிடுற அப்படின்னாங்க, அப்புறம் சின்ன ஒரு கடையில இருந்து கூப்பிடுற அப்படின்னாங்க. சரிங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆள் மட்டும் தான் ஸ்பான்சர் அப்படின்னாங்க. அது ஆமாங்க. அது எல்லா பொய்யும் பேசுவாங்க தந்திரமா. ஆக மொத்தம் என்னன்னா உங்களுக்கு கையெழுத்து போட்டு வாங்க வைக்கிற வேலை தான் அது. வாங்கிட்டீங்களா கையெழுத்து போட்டீங்களாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த தந்திரம் எல்லாம். எல்லா தந்திரம் பண்ணி நீங்க கையெழுத்து போட்டேன் வாங்க பிரிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா அடுத்தது கூப்பிட்டீங்கன்னா போன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் போயிடுது இல்ல, பணம் நம்ம காரியம் ஆகி போச்சுன்னு போன் எடுக்க மாட்டாங்க. அதான் 3 நாள் இன்னும் கூப்பிட்டாருங்க பசங்க. நான் இன்னும் ஒரு நாள் கழிச்சு வாங்கிக்கிறேங்க, 2 நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அலக்கழிச்சிட்டு இருக்கிறேங்க அவங்கள. சரி 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 ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ரைட் ஓகே பாருங்க. சரிண்ணா சரிண்ணா. ரைட். சரி, அந்த லேடிஸ் கால் பண்ணாதுன்னு பார்த்தா மறுபடியும் கால் பண்ணி வாங்கியாச்சுன்னு கேட்குதுங்க. இது என்னடா வம்பா போச்சுன்னு பார்த்தா சனி ஞாயிறு வர போஸ்ட் ஆஃபீஸ் லீவுங்க. சரி, நம்மகிட்டையும் இப்படி ஒரு ஏமாத்திக்கிறாங்க, நம்ம சும்மா வரக்கூடாதுல, வச்சு கலாய் சொல்ல அப்படின்ட்டு ஒரு 2-3 நாள் கலாய்ச்சோட திங்கக்கிழமை மாதிரி தான் போஸ்ட் ஆஃபீஸ் நிற்குவாங்க. நீ திங்கக்கிழமையே கலாய்ச்சோடு, அப்புறம் திங்கக்கிழமை ஈவினிங் கால் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 3 நாள் கால் பண்ணிட்டு இவங்க போட்டு கலாய்ச்சி விட்டானுங்க. அவர் திங்கக்கிழமை ஈவினிங் கால் பண்ணி நான் இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்ளம் தெரிஞ்சு போச்சு, நாங்கள் பொருளை ரிட்டர்ன் அனுப்பிட்டு அப்படின்னு சொன்னோடனே அதை கட் பண்ணிடுச்சுங்க. அது 3 நாள் பேசணும் ரெக்கார்டு போடுறேன், நீங்கள் கேளுங்க. வாங்கிட்டீங்களா? ஹலோ, வாங்கிட்டீங்களா? இன்னும் வாங்கலுக்கா, அவர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுறோம் அப்படின்னாருங்க. சரிங்க அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா வாங்கிட்டு கால் பண்ணுங்க, சரிங்களா? என் பொருளுக்கா எனக்கு அது ரிட்டர்ன் எப்படி போடுறதுங்க? பிடிக்கலன்னா ஒரு வாரம் ரிட்டர்ன் எப்படி போடுறதுன்னு செஞ்சுட்டு பாருங்க. அதுக்கு அனுப்பிச்சு விடுதுங்களா? அப்படியெல்லாம் வரதுங்க. வந்தாரா? போஸ்ட்மேன் வந்துட்டாங்களா? இன்னும் அங்கதான் பாத்திரம் போட்டுருக்கேங்க்கா. அவர் வரேன்னு சொன்னாரு, ஃபோன் பண்ணேன். அவரு 2 ஊர் தள்ளி இருக்காரு, அவங்க கொடுத்துட்டு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. சரி, பார்த்துட்டு கால் பண்ணுங்க. சரிக்கா சரிக்கா. சார் கால் பண்ணிருக்கீங்க? அக்கா இன்னும் பார்சல் ஒன்றும் வரவே இல்லைங்களாக்கா? நீங்க தானே வந்துச்சுன்னு சொன்னீங்க. வந்துருச்சுங்க. அவர் போஸ்ட்மேன் வரணும் கூப்பிடுன்னு சொன்னாரு, அவரு வேற இன்னும் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. சரி, நீங்களே போங்க. நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு கால் பண்ணுங்க. 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா? ஆமா. அப்போ போங்க, அங்கேயே வாங்கிப்பீங்கல்ல. ஓகே ஓகே. அதுல என்ன இருக்கு? போனு, சார்ஜர், அப்புறம் 5G மாடல் ஒரு மொபைல், பவர் பேங்க் 2மே இருக்கும். சார்ஜருங்க? சார்ஜர், ஹெட்செட் எல்லாமே இருக்கும். ஓகே. ஹெட்ஃபோன்ல வராதுங்க? என்னங்க? ஹெட்ஃபோன் மொபைலோட பவுச், ஹெட்ஃபோன், சார்ஜர், பவர் பேங்க் 1000 வாட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேக்கா ஓகேக்கா. நானும் கரெக்டா ஒரு 10 மணி போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க, சரிங்களா? சரி ஓகேங்கக்கா. அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் அவர் நம்பர் இருக்குங்களா உங்கள்கிட்ட? நம்பர் எல்லாம் கிடையாது சார், உங்க அட்ரஸ் தான் அங்கே போவோம். அப்படிங்களா? ஆமா. ஃபோன் பண்ண ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுங்க. யார் ஃபோன் நம்பரு? அவரு தான். நீங்க போயிட்டு கால் பண்ணுங்க சார். நாளைக்கு வேறு லீவ் போட்டு போகணுக்கா. அதனால தான்க்கா இன்னைக்கு ஒரு நாளே ஃபோன் வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 4 ஃபுல்லாக தொலைச்சிட்டேன். நாளைக்கு வேலைக்கு வேறு போகணுமேக்கா. அதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் போய் வாங்கிக்க வேண்டியது தானே. நீங்கள் மற்றவங்க பேச்சு கேட்டுக்கன்னு நீங்கள் இது பண்ணிருந்தீங்க இல்லையா? அதான்க்கா அவனுக்கு பேச்சு கேட்டு பாருங்க, அங்கே எங்கேயும் போயிட்டு அலைஞ்சிட்டு ஒரு நாள். பிரேக்கில் போங்க. லஞ்ச் பிரேக்கில் போக முடியுமா? லஞ்ச் பிரேக்கில் அது 18 கிலோமீட்டர் போகணுக்கா, அப் அண்ட் டவுனு 36 கிலோமீட்டர் போகணுங்க. சரி, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் போடுங்க சார், பார்த்துட்டு கால் பண்ணுங்க. அப்படிங்களா? உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? எந்த ப்ராப்ளம் இல்லை. சரிங்கக்கா. நாளைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு கால் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நாளுங்களா? ஆமாம்.
ஓகேக்கா ஓகேக்கா. அது ரெட்மி 12 5G அப்படி தானேங்க ப்ரோ? இல்லை? ஆமாம் சார். சரி ஓகேங்கக்கா. நான் சரி நாளைக்கு போய் பார்த்து சரிங்க சார். சரிங்க சார். கால் பண்ணிட்டுங்களாமா? ஓகே ஓகே ஓகே. சரிங்க சார். சரிங்கக்கா. சார் உங்களுக்கு கால் பண்ணாங்க இல்லைங்களா? எந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க? போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அதான்க்கா அவர் வேற ஊர்லேருந்து கூப்பிட்டா அப்படியே காட்டூரோ ஏதோ ஊர் சொன்னாருக்கா. நீங்கள் என்ன போஸ்ட் ஆஃபீஸ் சொன்னீங்க? தொட்டம்பட்டி தானே? தொட்டம்பட்டி தான் போட்டதுங்கக்கா. அங்கே போய் நீங்கள் கேட்க வேண்டியதானே போஸ்ட் ஆஃபீஸில்? இதான்க்கா நான் ஊருக்கு போகிறது வந்து 18 கிலோமீட்டருக்கா. நான் வேலைக்கு வந்துட்டேங்க. நான் ஓ, ஊரில் இல்லை. இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா? நான் வந்து ஊரில் இல்லைங்க்கா. நான் கொஞ்சம் வெளியே வந்துட்டேங்களா, ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஊருக்கு போகிறதில்ல. ஆனால் இங்கே இருக்கிற அட்ரஸ் வந்து நான் ஃபீஸ் எடுத்து தைக்கிறதுனால அங்கே இங்கேயும் போயிடுவேன். நிரந்தரம் பர்மனெண்ட்டாக ஒரு அட்ரஸ் என்கிட்ட இல்லை. இப்போ நான் ஊரில் போட்டேன்னா எங்கள் பசங்க யாராச்சும் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு தான் நான் பசங்களை நான் வாங்கிக்கங்கடான்னு சொல்லிட்டேன். அவர் நான் அரை மணி நேரத்தில் வரேன், ஒரு மணி நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டு அவர் அங்கங்கேயும் அலக்கழிச்சிட்டு இருக்காரு. அது ஒன்றும் பண்ணாதீங்க சார். நீங்கள் காலையில் ஒரு 10 மணி போஸ்ட் ஆஃபீஸ்க்கே போயிடுங்க, அங்கேயே கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஆமாம். அவர் அங்கே எங்கன்னு தேடுவார். உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் தொட்டம்பட்டி தானே, அங்கேயே போயிடுங்க, அங்கேயே கொடுத்துருவாங்க. தொட்டம்பட்டியே காட்டூரான்னு தெரியலக்கா. அது ரெண்டு கன்ஃபியூஸாக இருக்கு எனக்கு. காட்டூரில் நீங்கள் தொட்டம்பட்டி தான் போஸ்ட் ஆஃபீஸ், நான் அதுதான் போட்டு இருக்கிறேன். ஆனால் அவர் கூட்டது காட்டூர்லேருந்து தான் கூப்பிட்டாருங்களே. காட்டூர்லேருந்து? காட்டூருக்கு உங்களுக்கும் எவ்வளோ தொலைவே? கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர் வரும்க்கா. தொட்டம்பட்டி காட்டூர். அதுதான் தொட்டம்பட்டிக்கு எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டேன். அதான்க்கா ரெண்டுக்கு வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் தொட்டம்பட்டியில் போய் கேளுங்க. இல்லை எது கிட்ட காட்டூரா நான் ஃபர்ஸ்ட்டு போய் கேளுங்க. கேட்டு கால் பண்ணுங்க. கூப்பிட்டது வந்து காட்டூர்லேருந்து கூப்பிட்ற தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. நான் என் பசங்க கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்குடா இப்போ பாருடா அப்படின்னு. அவனு இன்னும் சொன்னதெல்லாம் ஃபேக்கடா, அதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. அப்புறம் போய் வாங்கிக்க வேண்டியதானே? போகிறதாங்க்கா வேலை வர கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கு, அதனால தான்க்கா. நான் நீங்கள் ஒரு வாரம் ஆகுன்னு சொன்னீங்களா? நான் அடுத்த வாரம் தான் வரும்னு நினச்சேங்க. அடுத்த வாரம் நான் பள்ளிமலை மொட்டை போட போகணும். அதனால தான்க்கா நான் அடுத்த வாரம் சரி ஊருக்கு போனால் ஊரில் 2-3 நாள் அங்கே இருப்பேன். ஓ, இப்போ டெலிவரி இருக்கீங்களா? என்னங்கக்கா? இப்போ வேற எங்கே இருக்கீங்க? அங்கேருந்து வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எங்கே இருந்துங்க? இப்போ வேற திருச்சியில் இருக்கிறீங்களா? ஆமாங்க, திருச்சி இல்லைக்கா. இப்போ 18 கிலோமீட்டர்னா என் ஊர்லேருந்து 18 கிலோமீட்டருக்கா. நீங்கள் அந்த அட்ரஸே கொடுத்துக்கலாம்ல, நான் அங்கேயே அனுப்பியிருப்பேனே. அக்கா அந்த அட்ரஸ் நான் ரெகுலராக வந்து ஒரு பக்கம் நான் வேலை செய்ய மாட்டேங்க. நான் ஃபீஸ் எடுக்க வேலை செய்யணும், அங்கே வேறு கம்பெனி போவேன். ஒரு கம்பெனி பர்மனெண்ட்டாக அட்ரஸ் நான் கொடுக்க முடியாதுங்க. நான் ஒரு நாள் இங்கே இருப்பேன், ஒரு நாள் அங்கே வேலை செய்வேன், ஒரு நாள் அங்கே வேலை செய்வேன், ஒரு நாள் ஊருக்கு போனாலும் போவேன். ஊருக்கு கொடுத்தா பர்மனெண்ட்டாக யாரோ பசங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட நான் பேமெண்ட் பண்ணி ஏதோ ஜிபே பண்ணி நான் கொடுத்துருவேன். சரி, நாளைக்கு வாங்கிக்க சொல்லுங்க. இல்லை அதை பார்த்து நாங்கள் எவ்வளோ நாள் இருக்கும், எவ்வளோ நாள் கெப்பாசிட்டி அங்கே இருக்குங்க? 2 இல்லை 3 டேஸ் இருக்கும். 3 டேஸ் இருக்குங்களா? ரிட்டர்ன் ஆனாலும் ரிட்டர்ன் போட்டாலும் உங்களுக்கு மெசேஜ் அங்கே வருங்களா? ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருமா? வராதுங்களே. அப்படிங்களா? ஏன் சார், அதான் நீங்கள் நாளைக்கு வேற யாராச்சும் போக சொல்லுங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கே போக மாட்டேங்கிறாங்க. எவன் நம்பிக்கையிலன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதான் டென்ஷன் ஆகுதுங்க. உங்களுக்கு நீங்கள் வாங்கப்பா ஃபஸ்ட்டு. நீங்கள் என்ன சொல்லாது, வேற யாருன்னா அனுப்பி பாருங்க. எனக்கு நாளைக்கு இன்னைக்கு ஃப்ரைடே தான். இன்னைக்கு ஃப்ரைடேவா? ஃப்ரைடே இன்னைக்கு. நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு தான் சம்பளம் போடுவாங்க. சம்பளம் தான் கூட கையில் காசு கூட வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் அடுத்த வாரம் சொன்னால சரி இந்த வாரம் வேலைக்கு போனால் கூட ஒரு பேமெண்ட் கிடைக்கும். சரி, நாளைக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்கன்னா நீங்கள் போய் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் வாங்க சொல்லுங்க, இல்லை திங்கக்கிழமை போய் வாங்கிக்கணும். திங்கக்கிழமைங்களா? சரிக்கா. வைங்க, நான் வந்து திங்கக்கிழமை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. வேற யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்குறது இருந்தாலும் வாங்க சொல்லுங்க. நீ வாங்கப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க. அவனுங்கெல்லாம் நம்பி காசு தர மாட்டாங்க. நீங்க வேற. அவனுக்கு 10 ரூபா காசு தான் நம்பி தான் என்கிட்ட தர மாட்டானுங்க. அவனுங்கெல்லாம் அதே மாதிரி சொல்லிட்டு என்னை பிரைன் வாஷ் பண்ணிருக்கானுங்க காலையிலேருந்து. நான் உங்கள் பேச்சை கேட்டு சரி லீவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவனுங்க
என்னை பிரைன் வாஷ் பண்ணிட்டு வாங்காதுன்னு சொல்லி இழுத்து பிடிச்சி வச்சிருக்கானுங்க இந்த பசங்க. நானும் அப்போ தொட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் இவனுங்கிட்ட. அக்கா என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுது, நம்பிக்கையாக வாங்குன்னு சொல்லி சொல்லுது. அதே அவ்வளோ பாரோட்ட என் மேலே அக்கறையை சொல்லுது. நானும் சொல்லிட்டேன். இந்த பசங்க என்னடான்னா அவனுங்க கலாய்க்கிறானுங்க என்னைய. சரி நாளைக்கே போயிட்டு வாங்கிட்டு போஸ்ட்மேன் கால் பண்ணானே நான் வந்து திங்கக்கிழமை வாங்கிக்கிறேன் மண்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் திங்கக்கிழமை வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. அப்படிங்களா? சரிங்களா? சரிக்கா. இப்போ அவங்க பார்சல் வந்து அங்கே தான் இருக்குது. ஆமாம் இப்போ இருக்கும். இப்போ பார்சல் இப்போ ரிட்டர்ன் அங்கே பண்ணிட மாட்டாங்களா? பார்சல் வந்து வாங்கலாம் மாட்டாங்க. இருக்கும், நீங்கள் வாங்கிக்கிறேன்னீங்களா? இருக்கும். சரிங்களா? இன்னொரு வாட்டி கால் பண்ணாங்கன்னா வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க. சரிங்க. நீங்கள் லொக்கேஷன் நீங்கள் எந்த ஏரியா? திருப்பூரா கோயம்புத்தூருங்களா? கோயம்புத்தூர் RS-புரத்தில் இப்போ பொங்கலுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அதனால உங்களுக்கு கொடுக்குறாங்க. சென்னையில் இருக்கு நுங்கம்பாக்கம் திருமூர்த்தி நகரில் நிறைய மாவட்டத்தில் இருக்குது சார் பிரான்ச்சு. உங்கள் மாவட்டத்தில் திருப்பூரில் ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு கொடுக்குறோம். யூஸ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சரிங்களா? அவங்க முந்தானத்து அவங்க அந்த பெங்களூர்ல இருந்து ஓப்பன் பண்ணி சொன்னாங்க. பெங்களூர் ஹெட் ஆஃபீஸ் சார். அங்கேருந்து தான் பார்சல் வரும். அப்படிங்களா? அந்த அட்ரஸ் அனுப்பிச்சுக்கிறேன். அங்கேருந்து தான் பார்சல் வந்து தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல டிஸ்பேச் ஆக்கி ஈரோட்லேருந்து உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. இப்போ நீங்கள் இருக்கிறது பேசுறது கோயம்புத்தூருங்களா? ஆமாம். நாங்கள் கோயம்புத்தூரில் போவோம் சார். மீட்டிங்னு வந்தால் சென்னைக்கு போவோம். எங்கள் பிரான்ச் நிறையா இருக்குங்க இல்லையா? பல்லடம் திருப்பூரில் வர மாட்டேங்க இந்த ஏரியா சைடில்? வந்தால் கால் பண்ணுறேன் சார் நான். பல்லடம் திருப்பூர் இந்த பக்கம் தாராபுரம் இங்கே பொள்ளாச்சி. இல்லை நாங்கள் கோயம்புத்தூர் RS-புரம் சார். அப்படி வந்தால் நான் திருப்பூருக்கு வந்தால் உங்களுக்கு கால் பண்ணுறேன். மீட் பண்ணிட்டுங்களா? அப்படிங்களா? அது எப்போ ட்ராவல் பண்ணுறோமோ அப்போ உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரி ஓகேங்கக்கா. இந்த லைன் வந்து அப்படியே நான் கூப்பிடுங்கக்கா. ஓகே கண்டிப்பாக கால் பண்ணுவேன். இதே மொபைல் தான் கொடுப்பீங்களா இல்லை வேறு மொபைல் இன்னும் பிராண்டட்? வேறு மாடல், எல்லா மாடல்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்கு. இது எப்படி இருக்கு ஃபீட்பேக் கொஞ்சம் சொல்லுங்க சார். அதுக்காக தான் கொடுக்குறோம் 5Gனால. ஃபீட்பேக் நானும் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேங்க்கா. மொபைலோட ரேட்டில் பார்த்தேன். மொபைலோட ரேட் பார்த்தீங்கன்னா 12,499 போட்டிருக்கு. சம்திங் போட்டுருந்துச்சுங்களா? அப்புறம் சரி இவங்க 1500 கொடுக்குறாங்க. சரி பரவாயில்ல, எனக்கும் மொபைல் இல்லைங்க. அது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அவ்வளோ வரும் சார். நாங்கள் ஹோல்சேலில் மொத்தமாக எடுக்கிறோம் இல்லையா? எங்களுக்கு 8,000 அப்படி வரும். கொடுத்தேன். அதுதான் ஒருத்தர் கொடுக்குறதுனால எங்களுக்கு எந்த லாஸ் இல்லை. இப்போ ப்ரைஸ்ன்னு பைக்கு இந்த மாதிரி கார் அது மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? ஆமாங்க. அது மாதிரி நாங்கள் ஒருத்தருக்கு தான் சார் கொடுக்குறோம், எல்லாருக்கும் கொடுக்கலையே. அதனால எங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது. சரிங்களா? ஓகே 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 ஓகே. அவனுங்களுக்கு கேட்டேன் நாளைக்கு. அவனுங்களுக்கு கேட்டேன்னு இந்த மாதிரி தானே எல்லா பக்கம் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்கடா. நீ எதுக்கு அது நீ அட்ரஸ் எது கொடுத்தேன்னு சொல்லி என்னை வேற பயமுறுத்தானுங்க. அது மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் வாங்கிட்டு எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்க சார். உங்களுக்கு அதுதான் வெயிட்டிங். ஏன்னா கஸ்டமர் நிறைய வருவாங்க. ஆன்லைன் புக்கிங் அந்த மாதிரி நிறைய இருக்குது. எனக்கு நீங்க சொன்னங்க தாங்க சரி மொபைல் வாங்கிக்கலாம் சொல்லி நான் ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. நீங்க நம்பிக்கையா பேசுனீங்களா? சரி ஃபோன் வாங்கிக்கலாம் இந்த அக்கா சொல்லுது. நமக்கு அவ்வளோக்கு எஜுகேஷன்லாம் இல்லைக்கா. நான் 8வது வரைக்கும் படிச்சிருக்கிறேன். நமக்கு எஜுகேஷன் இல்லைங்க. அப்போ நான் சரி நீங்கள் சொன்னங்கிறது சரி நான் பசங்கிட்ட சொல்லி ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்க சொன்னேன். அவனுங்க இந்த மாதிரி இவ்வளோ வருது ஃபோன் வருதுடா இவனுக்கு கம்மியாக கொடுப்பாங்கன்னு சொன்னால் எப்படி நம்புவா? அட்ரஸ் வேறு கொடுத்துட்டு அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னு நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி என்னையும் கேட்குறான். சரிங்க சார். நீங்கள் போயிட்டு நாளைக்கு கேட்டு வாங்கிட்டு எனக்கு மண்டே போகிறீங்களா என்னன்னு கேட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? நாளைக்கு சரி நாளைக்கு போய் பார்க்குறேங்க. ட்ரை பண்ணி பாருங்க. போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரி நான் போய் பார்த்துட்டு கேட்டு கூப்பிட்டு அவர் கேட்டு கூப்பிட்றேங்க. இப்போ ஃபோன் பண்ண ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான் வந்துச்சு. சரி அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. டவர் இல்லைன்னா கூட சார்ஜ் இல்லைன்னா நீங்கள் மார்னிங் கேட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே ஓகேங்கப்பா. மொபைல் வந்து ரெட்மி 12 5G தானே? 12 மட்டும். ஆமாம். ஓகே ஓகே. என்ன கலருக்கா? ஓகே ப்ளூ கலர். ப்ளூ கலர். ஓகே 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 பாய். ஹலோ ஹலோ. இன்னைக்கு போய் பார்த்தீங்களா சார்? அக்கா இன்னைக்கு இது ஆஃபீஸ் இல்லைக்கா. அப்படிங்களா? இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கா அதனால ஆஃபீஸ் இல்லை. இன்னைக்கு சாட்டர்டே நாளைக்கு தான் சண்டே. ஆமாக்கா சனிக்கிழமை சனி ஞாயிறு லீவு தானேங்க? சனிக்கிழமை இருக்குது இல்லைங்களா? கிடையாது. சரிங்களா? கேட்டா இன்னைக்கு இல்லை அப்படின்னா அப்படி நாளைக்கு அந்த இதெல்லாம் சுதந்திர தினமாக குடியரசு தினங்களாங்களா? அதுக்கு லீவா? அதுக்கு லீவான்னு தெரிலக்கா. தெரியல நாளைக்கு லீவு. ஆமாம் ஆமாங்க. சரி திங்கக்கிழமை போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. திங்கக்கிழமைங்களா?
சரிக்கா சரிக்கா சரிக்கா. மண்டே மண்டே போயிட்டு எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்க சரிங்களா? சரிங்க சரிங்கக்கா. ஓகே சார் பாய். சரிங்க. ஹலோ. சொல்லுங்க சார், போயிட்டீங்களா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு? இன்னும் போகலங்க்கா, அது ஊரில் ஒரு டெத் ஒன்று ஆயிடுச்சுங்க, அதனால அங்கே இருக்குங்கக்கா. சரி, எப்போ போகிறீங்க? இது போஸ்ட்மேன் கூப்பிட்டுங்க. அவரு நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிடு தம்பி அப்படின்னா அப்படி இப்போ மதியம் ஒரு 1:30 2 மணிக்கு மேலே ஆயிருங்கக்கா. அவங்க ஊருக்கு தானே சார் வந்துக்கிறீங்க, நீங்கள் இப்போ போய் வாங்கிக்கலாமே. எங்கேங்கக்கா? இப்போ டெத்துக்கு அங்கே தானே போய்க்கிறீங்க, அங்கேயே போய் வாங்கி. இல்லை இல்லைங்க, நான் இப்போ இருக்கிற ஊரில் டெத்துங்க. அப்போ லீவ் போட்டிருக்கீங்களா, அப்போ போய் மதியம் வாங்கிக்கோங்க. அதான் மதியம் போகணுங்க சார். கொஞ்சம் வாங்கி உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிருக்கிறோம். சரி 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 சரி. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு மாடல் எப்படி இருக்கு, டவர் எப்படி கிடைக்குது, நெட் எல்லாம் எப்படி யூஸ் ஆகுது, நல்லா இருந்தா உங்க மூலியமா என்ன 2-3 பேர் புக் பண்ணிட்டாங்க சார். அதுதான்க்கா அவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறானே. அவங்க கேட்கறதெல்லாம் நீங்க விடுங்க, நீங்க போயிட்டு நீங்க வாங்கிட்டு கால் பண்ணுங்க. சரி, யாரையும் கூட்டின்னு போவாதீங்க, அவங்க தான் அந்த மாதிரி சொல்றாங்க. அதான்க்கா நான் சரி அவன் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு போல, அவனு 2 ரெக்கமெண்ட் பண்ண. அவங்களுக்கு நீங்க தான் சொன்னீங்களா நீங்க வாங்கிட்டு நீங்க அவங்களுக்கு சொல்லாமே போய் வாங்கிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அவங்களுக்கு சொல்லுங்க, அப்போ வாங்கிப்பாங்கல்ல. அவன் நம்ப மாட்டேங்கிறானுக்கா, ஏதோ வேணாண்டா கம்மனாரா. சரி அதுதான் சார், நீங்க வாங்கி பார்த்து செக் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க சார். சரிக்கா. எத்தனை மணிக்கு கால் பண்ணிட்டோம்? 2:30 மணிக்கு கூப்பிடுறீங்களா? சரிங்க சார், உங்களுக்காக தான் வெயிட்டிங்கு. சரிங்க, வாங்கிட்டு எனக்கு நீங்களே கால் பண்ண மேடம், நல்லா இருக்குது மேடம் ஃபோனு அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்க. சரி ஓகே 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 ஓகேங்க. போஸ்ட்மேன் கூப்பிட்டேங்க்கா. போஸ்ட்மேன் கூப்பிட்டுங்க, பசங்களை வாங்க சொல்லிட்டேங்க. அவங்க பணம் கட்டி அவங்க வாங்கன்னு சொல்லிட்டாங்கக்கா. சரி, வாங்கிட்டு எப்படி இருக்குதுன்னு அப்படிங்களா? சரி, நான் பசங்களை வாங்கிட்டு அவங்களே இது பண்ண சொல்லிட்டுங்க. சார் பசங்களை வாங்க சொல்லிடுங்கக்கா, வாங்கிக்குவானுங்க. சரி, வாங்கிட்டு அவங்க எது ஒன்னாலும் பேசின்னு இருப்பாங்க, நீங்க வாங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுங்க. சரிங்க, அவங்க வாங்க சொல்லிடுறேங்க, பணம் கட்டி வாங்க சொல்லிடுறேன். வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க இன்னைக்குள்ள. சரி ஓகேக்கா ஓகேக்கா. ஓகே ஓகே. என்ன மாடலுக்கா சொன்னீங்க? என்ன மாடலுக்கா சொன்னீங்க? 12 Redmi 12. சரி ஓகே, இன்னொரு 5 நிமிஷம் இது பண்ணிடுவாங்க, வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டோன்னே அப்புறம் அவங்க கூப்பிடுவாங்க, ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் எதாவது இருக்குங்களா? எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு இதே தானே? இன்னொன்று நம்பர் சொல்கிறேன், நான் வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரிக்கா சரிக்கா சரிக்கா. ஓகே, இன்னொரு நம்பர் சொல்லுங்கக்கா, வாட்ஸ்அப் நம்பர் சொன்னால் ஃபோட்டோ எடுத்து அப்படியே உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். உங்கள் நம்பருக்கு அனுப்பிச்சு சொல்லிடுறேன். சேவ் பண்ணிக்கோங்க, அது ஆஃபீஸ்க்குள்ளே இருக்குது, இந்த பர்சனல் நம்பர் தான் சொல்கிறேன். ஓகே அது ஓகே. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி நாங்கள் உள்ளே கொடுத்துட்ருக்கோம். நான் நம்பர் மட்டும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன் பாருங்க. சரிங்க சரிங்க சரி. சொல்லட்டுமா? இல்லை 8428. ஒரே நிமிஷம் இருங்க. அந்த நம்பர் ஆன்ல இருக்கும், ஸ்விட்ச் ஆஃப் இருக்குமாக்கா? அது ஆன்ல தான் இருக்குது என்று, அது ஆஃபீஸில் இருந்தாலும் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால ஆஃபீஸ்க்குள்ளே இருக்குது. நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்கன்னா நான் போய் பார்ப்பேன். அப்படிங்களா? ஆமாம். சரி ஒரே நிமிஷம் இருங்க. நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. சரிக்கா சரிக்கா சரி, பசங்களை கொடுத்துட்றேங்க, அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அக்கா நான் ஊருக்கு போகலக்கா, அவனுக்கு வாங்க சொல்லிடுறேங்க. வாங்கிட்டு சென்ட் பண்ணி சொல்லுங்க. வாங்கிட்டு பிரித்து பாட்டுங்க. பிரித்து பாட்டு உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு சொல்லிடுறேன், டேரெக்டாக அனுப்பிச்சு விட்றேன். அப்புறம் நீங்கள் என்ன கூப்பிடுக்கிட்டா வேணா என்ன கூப்பிடுங்க. நம்பர் மெசேஜ் பண்ணட்டுமா சொல்லட்டுமா? அப்படியே சொல்லுங்கக்கா. 8428 61 25 86. பேருக்கா? பிரீத்தி. ஓகேக்கா ஓகேக்கா. அந்த நம்பர் கூட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுங்கக்கா. எந்த ஃபோனு? இப்போ நம்பர் கொடுத்தீங்களா? அதுதான், அது பர்சனல் நம்பர் சார், இப்போ யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? நீங்கள் ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சிடுங்க, அனுப்பிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுங்க, நான் போய் செக் பண்ணுறேன். அப்படிங்களா? இப்போ முதல்ல வாங்கிட்டீங்களா? என்ன வச்சு ஃபோனு கரண்ட் நல்லா இருக்குதா? இல்லைக்கா, ஃபோன் அவங்க என்ன பிரித்து பார்க்கல, நான் வண்டியில் போயிட்டு இருப்பாங்க போல, கூப்பிட்டேன். ஹாய்னு மெசேஜ் போட்டுடுறேன். ஆனால் போட்டுறேன், வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்படிங்களா? சரிங்கக்கா சரிங்கக்கா சரிங்க. ஃபோட்டோ வந்து உங்கள் டிபியில் வையுங்க, நான் பார்த்துக்கிறேன். எப்படிங்கக்கா? உங்கள் டிபியில் வையுங்க. அவங்க அட்ரஸ் அந்த பொருள் எடுத்து மேலே வச்சா சிஸ்டமில் செக் பண்ணிப்பாங்க அவங்க. அப்படிங்களா? ஆமாம், உங்கள் நம்பர் இருக்குது இல்லையா? செக் பண்ணுங்க, பார்த்துட்டு எனக்கு உடனே கால் பண்ணுங்க. இந்த நம்பர் நான் சொன்ன நம்பருக்கும் அனுப்புங்க, அதே மாதிரி வையுங்க, நான் பார்த்துக்கிறேன். டிபியில் வைக்கிறதுங்களா? ஆமாம்.
சரிக்கா சரி. உங்க நம்பர் டிபிலே வைங்க அவங்கள அனுப்ப சொல்லி. சரி ஓகே ஓகே ஓகே. ஓகே. சரிங்களா? பொருள் வாங்கிட்டாங்களாமாங்க்கா? வாங்கிட்டாங்களாம்மா? வாங்கிட்டாங்க. சரி வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லுங்க. சரிக்கா சரிக்கா சரி. என்ன வந்துருக்குதா சார்? தெரியலக்கா, நான் பிரிச்சு பாருக்கா. நான் பொருள் வாங்கிட்டா வீடு போயிட்டு நான் பிரிச்சு பார்த்து போட்டோ அனுப்புறேன் அப்படின்னாங்க. பிரிச்சு பார்த்துட்டு போட்டு அனுப்புறாங்களாம்மா? ஆமாங்க்கா, வாங்கிட்டாங்களாம்மா. 1605 ரூபா, 1500 சொன்னீங்க. 100 ரூபா இது பண்ணிட்டு அப்புறம் கேட்பாங்க. 1605 ரூபா கொடுத்துருக்காங்களாம்மா. சரி பார்த்துட்டு கொஞ்சம் கால் பண்ணுங்க சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். சரிங்கக்கா. ஓகே. அக்கா இருங்கக்கா, நான் அங்கே பார்த்து அவனை பிரிக்க மாட்டேங்கிறான்க்கா. அவனை நீ வந்து பிரிச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க. நான் போய் பிரித்து பார்த்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேங்க்கா. எத்தனை மணிக்கு? அக்கா கரெக்டாக ஒரு 3 மணிக்கு அனுப்பிச்சுட்டுங்களா? சரி. நான் ரொம்ப தூரம் போகணுங்க, நான் பாடின்னு எடுக்கலிங்க. சரி பரவாயில்ல. சரிங்களா? சரிங்க. சரிக்கா. அந்த இதுக்கு நான் டிபி ஏற்கிறதுல நான் அதுக்கு பார்த்து பண்ணிட்டுங்களா? அனுப்பிங்க, வைங்க, வச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரி ஓகேங்க. அதில் ஹாய்னு மெசேஜ் பண்ணியிருக்குங்கக்கா, ஆன் பண்ணி பார்த்துக்குங்கக்கா. சரிங்க. நீங்கள் அனுப்பிட்டு சொன்னால் தான் நான் போய் உள்ளே போய் வாங்கி பார்க்கறதுக்கு. அப்படிங்களா? சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குங்கக்கா ஃபோன் பண்ணா? அது ஆஃபீஸுக்குள்ளே தான் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா இப்போ? அப்படிங்க, ஏங்கக்கா அது? அது இப்போ கஸ்டமர் நிறைய பேர் வராங்கல்ல, நம்ம ஃபோனு பார்த்துன்னு இருக்கோம். அதனால நாங்கள் உள்ளே வச்சுருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. அப்படிங்களா? சரி ஓகேக்கா. நான் கரெக்டாக ஒரு 3 மணிக்கு 1.5 மணி நேரம் இருக்குங்க. இப்போது ட்ராவலிங்கே 1 மணி நேரம் ஆயிரும். அவனை பிரித்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சோன்னா அனுப்பிக்க எனக்கு நம்பிக்கையில் நீயே வந்து பிரித்து பார்த்துக்க பண்ணுங்கிறானுங்க. சரிங்கக்கா, நான் போய் பிரித்து பார்த்து உங்களுக்கு அனுப்புறேங்க. அமௌண்ட் அங்கே பேமெண்ட் கட்டிட்டேங்க. 1605 ரூபா கட்டியிருக்குங்க. சரி போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரிக்கா. சரி ஓகே. சொல்லுங்க சார், கேட்குதுங்களா? கேட்குதுக்கா. அப்படியே வீடியோ கால் பண்ணுறீங்களாக்கா? வீடியோ காலா? வாங்கி என்ன வந்திருக்கு? இன்னும் ஃபோன் நான் பிரிக்கலைங்க. எப்படி வீடியோ கால் பண்ணுங்க? கண் முன்னாடியே பிரிக்கிறேங்க. வீடியோ கால் தான் நான் சொல்கிறேன், வீடியோ கால் வராது. ஏக்கா? நீங்கள் வீடியோ எடுத்துட்டு எனக்கு அனுப்புங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஆனால் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்குன்னு சொன்னனே. ஆஃபீஸ்க்குள்ள ஃபோன் எடுக்கிறேனுக்கா, வீடியோ கால் பண்ணுங்க, நான் பிரிக்கிறா. இது பட்டன் மொபைல் சார், வீடியோ கால் வராது. இது ஆஃபீஸுக்கு அந்த மொபைலுக்கு வாட்ஸ்அப் மொபைலு அது உள்ளே இருக்கு, வச்சுட்டு சொல்லுங்க, நான் பார்க்குறேன். அப்படிங்களா? வெயிட் பண்ணுறேன் உங்களுக்காக தான். சிஸ்டமில் பார்ப்பாங்க, அதுக்கு தான் சொல்லுங்கள். நீங்கள் வீடியோ அனுப்புங்க, நான் சிஸ்டமில் பார்த்துக்கிறேன். அப்படிங்களா? நான் ஒன்றும் லைனில் கூட இருக்கிறேன், சரிங்க. அப்படிங்களா? ஒரே நிமிஷருங்க. லைனில் வெயிட் பண்ணுறேன் சொன்னேன், பிரிச்சுட்டிங்களா? என்னக்கா பிரிச்சுக்கணுக்கா? வெயிட் பண்ணுறேன். என்னக்கா சொன்னீங்க? என்ன மாடலுக்கா சொன்னீங்க? சார் என்ன மாடல் சொன்னீங்க? பச்சை கலர் மொபைல் தானே? ப்ளூ கலர். ஓகே, ப்ளூ கலர் தான் வந்திருக்குங்கக்கா. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்க. யூஸ் பண்ணி பாருங்க சார், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரிங்க. வாட்ஸ்அப் பண்ணிட்டு பாருங்கக்கா. ஹலோ, புரியல, கேட்கல. வாட்ஸ்அப் இப்போ அட்ரஸ் இருக்குங்க இல்லையா? புரியலங்கக்கா. இப்போ அட்ரஸ் இருக்குங்களா சார்? அதுக்கு மேலே ஒய்என் போட்டீங்கன்னா நம்பர் இருக்குது பாருங்க. ஆமாம், ஒய்என் 14 ஒரு 13 நம்பர் பக்கம் இருக்கு. சொல்லுங்க. ஒரே நிமிஷருங்க. 98 அந்த நம்பர் இல்லைங்க சார், பார் கோடு இருக்கு பாருங்க. அப்படிங்களா? ஒரே நிமிஷருங்க. ஒரே நிமிஷருங்க. பார் கோடு நம்பரு பேருக்கு மேலே பாருங்க சார், பார் கோடு போட்டிருக்கோம், YA56. ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க பாருங்க உங்க பேருக்கு மேல அட்ரஸ்ல. கிழிச்சானுக்கா அது பசங்க, அது நம்பர் சரியா தெரியல. ஒய் மறுபடியும் சொல்லுங்கக்கா. ஒய்ஏ நம்பர் தான் சொல்லுங்க. YA56. சொல்லுங்க. YF56 230. அது இல்லைங்க சார், உங்க பேருக்கு மேல பாருங்க. நான் லைன்ல வெயிட் பண்றேன், வாங்குங்க பார்சல். வாங்கவே இல்லை பாருங்க நீங்க. வாங்கலீங்களா? ஆமா, பார்சல் வாங்கியாச்சுக்கா, வாங்கி பிரிச்சாச்சுக்கா. வாங்கி இருந்தா நீங்க அந்த நம்பர் எல்லாம் சொல்லுவீங்களே, இன்னும் வாங்கவே இல்லை நீங்க. இல்ல, அது பசங்க கிழிச்சிட்டாங்க போல இருக்குங்க. நம்பர் சரியா தெரியலீங்க.
அட்ரஸ் இல்லாம எப்படி பிரிப்பாங்க? நீங்க வந்து தானே கேக்குறேன், நீங்க ஓபன் பண்ணி பாக்குறேன். நீங்க ஒண்ணுல கிழிச்சானு போல கிழிச்சா கொண்டு வந்தானுங்க. நீங்க தானே வந்து ஓபன் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். நீங்க இப்போ ஞாபகம் மாத்தி மாத்தி பேசுனீங்க. வாங்காமிய ஃபர்ஸ்ட் வாங்கி பார்த்தா தானே தெரியும். வாங்காமே சொல்ல இருக்கீங்க. வாங்கியாச்சுக்கா, வாங்கி வாட்ஸ்அப் பண்ணிட்டு பாருங்க. வாட்ஸ்அப் வாங்க. சரிங்க சார், உங்க டிபில வைங்க சார். சரி, ஓகே ஓகே ஓகே, நான் டிபில வைக்கிற பாருங்க. சொல்லுங்க சார், உங்களுக்கு எது சார் வாட்ஸ்அப் நம்பரு? இதே நம்பர் தான்க்கா. அனுப்பிச்சுங்களா எனக்கு வாட்ஸ்அப்க்கு? வாட்ஸ்அப் அனுப்பிச்சுட்டு பாருங்க. ஒரு பவர் பேங்க். வாட்ஸ்அப் நம்பர் எதுங்க? இதே தான்க்கா, பேசிட்டு இருக்க நம்பரே தான்க்கா. அப்படிங்களா? ஆமாங்க. சரிங்க சார். ஃபோன் வந்துருச்சுங்கக்கா. வாட்ஸ்அப் உங்க டிபில வைக்கவே இல்லை, சிஸ்டம்ல அனுப்பிட்டு அவங்க சிஸ்டம்ல செக் பண்ணிப்பாங்க. வாட்ஸ்அப் ஆன் பண்ணுங்க, வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டு பாருங்க. அதுதான் சார், உங்க டிபிலயும் வச்சு அவங்க செக் பண்ணிப்பாங்க சார். நீங்க உங்க பார்சலுக்கு மேல ஒய்ஏன்னு போட்டு என்ன நம்பர், பார்கோட் நம்பர் கொஞ்சம் செக் பண்ணுங்க. பார்கோட் நம்பர் தானே கிளிக் போட்டு உனங்க. என்னங்க கிளிச்தாங்க பசங்க அந்த பார்சல் கிளிக்கும் போது. அது தெரியலீங்களா, நீங்க சொல்ல வேண்டியதானே முன்னாடி இந்த நம்பர் இருக்கு, இந்த நம்பர் சொல்லணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானுங்க. நான் இப்ப என்ன சொன்னேன், நீங்க போயிட்டு தானே பிரிக்கிறேன். நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க. லேட்டான்னு சொல்லி தானே நான் அங்க போறேன். மத்தாள் சத்த மாதிரி என்ன கேட்டே இருக்கு பாருங்க. நீங்க தானே போய் பிரிக்கிறீங்க. அது பிரிச்சு அட்ரஸ் எல்லாம் பிரிச்சுடுவாங்களா? உங்க அட்ரஸ் இருக்குதா மேல படிங்க. நான் சொல்றது கேளுங்கக்கா, நீங்க தான் நீங்க சொல்ல வேண்டியதானே, முன்னாடி சொல்ல வேண்டியதானே என்கிட்ட. சரி, உங்க அட்ரஸ் இருக்குதா செக் பண்ணுங்க. நீங்க வாங்கவே இல்லை, போய் வாங்கிட்டு கால் பண்ணுங்க. எங்கீங்க? போஸ்ட் ஆபீஸ்ல. போஸ்ட் ஆபீஸ்ல முந்தானத்தை ரிட்டர்ன் போட சொல்லிட்டுங்க. முன் பணமா? நீங்க ஏற்கனவே நீங்க ஃப்ராட் பண்றீங்க, நாங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டா. பார்சல் ரிட்டர்ன் போட சொல்லிட்டோம். ஹலோ அக்கா, சொல்லுங்க சார். வாங்க முடியலன்னா ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே சார். எதுக்கு சார் இப்ப டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு? நீங்க தானே போன் வாங்க, நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி சொன்னீங்க. நான் சனிக்கணக்கு சொல்லிட்டேன். நீங்க இது ஃப்ராட் தான் பண்றீங்க தெரிஞ்சு நான் அன்னைக்கே நான் ரிட்டர்ன் போட்டு விட்டேங்க. சார் அதுக்கு எதுக்கு கால் பண்றீங்க? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. தி நெக்ஸ்ட் டே. சார் கால் பண்ணிருக்கீங்க? ஹலோ ஹலோ, சொல்லுங்க, கால் பண்ணிருக்கீங்க. யாரு? என்னங்கா? சொல்லுங்க, கால் பண்ணிருக்கீங்களே. போன் வந்துருச்சுக்கா. வாங்கிட்டீங்கல்ல, சந்தோஷம் சார். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. சரிங்கக்கா 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 சரி. சரி. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. கடைசி வரை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு யார் கால் பண்ணாலும் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. 15,000 ரூபாய் போன 1500 ரூபாய் கொடுப்பதுன்னு சொன்னாலும் வாங்காதீங்க. வேற ஏதோ ஒன்று சொல்லி உங்களுக்கு 500 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னா யாரும் ஏமாந்து வாங்கிடாதீங்க. இது எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை. அது மட்டும் இல்லாம இந்திக்கார் கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி அக்கௌண்ட் பிளாக் ஆயிருக்குங்க, எடுத்து கொடுக்கணும், உங்க ஏடிஎம் கார்டு 15 நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி செல்லுக்கு ஓடிபி வந்திருக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்க அக்கௌண்ட் வந்து பணம் போயிடும். இது எல்லாமே ப்ராடுங்க. இன்னமே திருந்தல. சரி, ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குது. ஆனா இன்னமே இது முடியல. நானும் ரொம்ப வருஷம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடியுமே இந்த கால் வந்துச்சு, இப்போ வருது. எல்லாம் இதே டெக்னிக் இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால யாராவது இந்த மாதிரி தெரியாதவங்க சரி நம்ம ஆசைப்பட்டு, இதெல்லாம் பேராசை தானுங்க. நம்ம 15,000 ரூபாய் போன 1500 ரூபாய்க்கு தராங்க, ஒரு ஆசையில நம்ம வாங்கிட்டு கடைசியில் நீங்க போஸ்ட்மேன்கிட்ட கையெழுத்து போட்டு அமௌண்ட் கொடுத்து பொருளை வாங்கிட்டீங்கன்னா அந்த பொருளை நீங்க ரிட்டர்ன் மாற்ற முடியாது. அதனால யாருக்கும் இந்த மாதிரி கால் வந்தா தயவு செஞ்சு யாரும் வாங்கிடாதீங்க, ஏமாறாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்க போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ என்ன பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்லதா இருக்கும்ல. அதனால ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றிங்க, வரேங்க, பாய்.